மாவட்டத்தின் மணிக்கவாசம் நல்லபள்ளி 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனக்கு கொடுத்திருந்த கதை பேர் காய்க்காத அத்திமரம். அதை எழுதியவர் கவிஞர் நெல்லை கணபதி. அதை வெளியிட்ட பதிப்பகம் சுறா பதிப்பகம். ஒரு சிறுவர்கள் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்பையில அவளுக்கு ஒரு யோசனை இருக்குமா, ஒரு மரத்தை நட்டு வைப்பாங்க. நட்டு வச்சு அவளாம் பெரிய ஆளாகி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போவாங்களாம். அதுல ஒரு சிறுவருக்கு அவங்க அம்மாவுக்கு முடியாம வந்துருமா. முடியாம வந்தனால அவங்கள்ட்ட காசு அவ்வளவா இருக்காங்க. இல்லாதனால அவர் அவங்க வீட்டை விற்கிற நிலைமை வந்துருமா. நிலைமை வந்தோன்னா அவர் அந்த வீட்டை விற்று அவங்க அம்மாவை காப்பாத்திடுவாங்க. காப்பாற்றணும்னா ஒரு நாள் சோகமா ஒரு மரத்தடியில உட்காந்துருப்பாராம். அப்பையில அந்த மரம் பேசுமா, நீ ஏன் சோகமா இருக்க அப்படின்னு கேட்குமா. அந்த மரம் அதுக்கு சொல்லுவாராம், எங்க அம்மாவுக்கு முடியல, அதனால வீட்டை வித்துட்டு எங்க அம்மாவை காப்பாத்திட்டு இருக்கேன். எனக்கு இப்ப வீடு இல்லை அப்படின்னு சொல்லுவாராம் அவரு. அதுக்கு அந்த மரம் சொல்லுமா, என்னை விட்டு காசாக்கிக்க, அதை வச்சு ஒரு வீடு கட்டிக்க அப்படின்னு சொல்லுமா அந்த மரம். அதுக்கு அவர் சொல்லுவாராம், எனக்காண்டி உன்னைய வெட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாராம் அவரு. அதுக்கு அந்த மரம் கட்டாயப்படுத்தி வெட்ட சொல்லுமா. அப்பையில அவரும் வெட்டி எடுத்துட்டு போய் விட்டுட்டு ஒரு சின்ன வீடு கட்டுவாராம். இதுல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, எல்லாருக்கும் உதவி பண்ணணும். அப்புறம் முன்னோசனைன்னு ஒரு கதை படிச்சிருந்தேன். ஒரு ஊர்ல ஒரு நரி கிணத்துக்குள்ள விழுந்துருமா. கிணத்துக்குள்ள அந்த வழியா ஒரு ஆடு வருமா. அந்த ஆடு கேட்குமா, ஏன் கிணத்துக்குள்ள விழுந்தது அப்படின்னு கேட்குமா. அப்ப நான் தெரியாம பார்க்காம வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுமா அந்த நரி. அதுக்கு அந்த நரி சொல்லுமா, என்னை காப்பாத்துனீங்கன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து போவோம் அப்படின்னு அந்த நரி சொல்லுமா. அதுக்கு அந்த ஆடும் சரின்னு சொல்லுமா. அந்த ஆடு நரிக்கு கையை கொடுமா. கையை கொடுத்து தூக்கியெல்லாம் அந்த நரி அந்த ஆடை பிடிச்சி தள்ளி விட்டு போயிருமா. அதோட அந்த ஆடு சொல்லுமா, என்னையும் காப்பாத்துன்னு சொல்லுமா. அப்பையில அந்த நரி போடாம விட்டாலும் சொல்லிட்டு போயிருமா. இதுல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா புத்தி சொல்லிடணும். நன்றி, வணக்கம்.